வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். கொளத்தூரில் விஜய் பிரச்சாரத்தில் என்ன நடந்தது என சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் தேர்தல் ஆணையம் கேள்வி. பிரச்சாரத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டதாகவும் விஜய் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது குறித்தும் விளக்கம் அளிக்க உத்தரவு. திருச்சி கிழக்கு தொகுதியில் நாளை மறுநாள் வேட்புமனு தாக்கல் செய்யும் விஜய் அன்றைய தினமே பிரச்சாரத்தில் ஈடுபடவும் திட்டம். பிரச்சாரத்திற்கு அனுமதி தேர்தல் கோரி தேர்தல் ஆணையத்திடம் மனு. திமுகவினருக்கு மட்டும் காவல்துறையினர் எந்த நிபந்தனையும் இன்றி பிரச்சாரத்திற்கு அனுமதி வழங்குவதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சனம். விஜய் பரப்புரைக்கு அனுமதி மறுக்கப்பட்டது தொடர்பான கேள்விக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கருத்து. பாதுகாப்பு முறையா கிடைக்கல அப்படிங்கிறது நேற்று அவங்களோட குற்றச்சாட்டா இருக்கு. போற இடங்கள் உள்ள கடுமையான நெருக்கடிக்குள்ள மாற்றாரு. பிரச்சாரத்துக்கே இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு திமுகவை தவிர வேற எந்த கட்சிக்கும் பாதுகாப்பு கொடுப்பதில்லை. அவர்கள் நடத்துகிற நிகழ்ச்சிகளுக்கு மட்டும் அனுமதி கொடுக்கிறாங்க. மற்ற கட்சிகள் எந்த கட்சிகளா இருந்தாலும் அனுமதி வாங்குவதற்கு நீதிமன்றம் போய் வழக்கு வாதாடிதான் அனுமதி வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். தஞ்சாவூர் சாலியமங்கலம் அருகே பரப்புரைக்கு சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாகனத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை. தேர்தல் நடத்தை விதிமுறைகளை செயல்படுத்தும் வகையில் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களின் வாகனங்களில் சோதனை நடத்தப்பட்ட நிலையில் நடவடிக்கை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சிவகாசி மற்றும் பரமக்குடி ஆகிய பகுதிகளில் இன்று தேர்தல் பிரச்சாரம். சிவகாசியில் கே.டி. ராஜேந்திர பாலாஜி, பரமக்குடியில் முத்தையாவை ஆதரித்து வாக்கு சேகரிக்கிறார். ஜாடிக்கேற்ற மோடி போல மோடிக்கேற்ற அடிமையாக எடப்பாடி பழனிசாமி உள்ளதாக பிரச்சாரத்தில் துணை முதல்வர் உதயநிதி விமர்சனம். முரட்டு பக்தர் போல இன்றைக்கு பாஜகவிற்கு முரட்டு அடிமையாகவே மாறி போனதாகவும் காட்டமான கருத்து. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தான் மோடிக்கு ஏத்த ஒரு அடிமை எடப்பாடி பழனிசாமியா மாறி இருக்கிறார். நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், நகைச்சுவா சொல்லியிருக்கிறேன். முரட்டு பக்தர்கள் பார்த்திருக்கிறோம், முரட்டு தொண்டர்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தான் இந்தியாவிலேயே ஒரு நம்பர் 1 முரட்டு அடிமையா, மோடியோடைய அடிமையாக இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட பல கட்சிகளை பாஜகவின் பி டீம் என சொல்லும் திமுக தான் பாஜகவின் ஏ டீம். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம். இல்லை, பாஜகவுக்கு ஏ டீமே மெயின் டீமே திமுக தான். சும்மா பேசுமே ஒழிய அது தேர்தல் வரும்போது இப்படி கிளப்பி விடும். இஸ்லாமிய கிறிஸ்தவர் வாக்கை தக்க வைக்கிறதுக்காக போகிற வரவனையெல்லாம் பி டீம்னு சொல்லணும். 5 ஆண்டு காலம் வாஜ்பாய் ஆட்சியை நிலையான ஆட்சியை கொடுக்க வச்சது யார்? திமுக. அப்புறம் தேவையில்லாமல் சும்மா வரவேன் வரவன்லாம் பி டீம்ங்கிறது. ஏன்னா எல்லாரும் பி டீம். பிஜேபியின் ஏ டீம் பி டீம்னா ஏ டீம் ஒன்று இருக்கணும்ல, அது யார்? அதான் திமுக. தமிழ்நாடு இளைஞர்கள் குடி நோயாளியாக மாறிவிட்டதாக சீமான் வேதனை. இளைஞர்களை சீரழிக்கும் டாஸ்மாக் கடையை மூடுவேன் என தவிக தலைவர் விஜய் சொல்ல வேண்டும் எனவும் வலியுறுத்தல். மன நோயாளி மாதிரி குடி நோயாளியாக ஆக்கிட்டியே, அப்படி சொன்னால் கூட நீங்கள் வருத்தப்படுவீங்க. மது பிரியர்கள் ஆக்கிட்டியே. அவர் டாஸ்மார்க்கை முடலை, இவரும் முடலை. என் தம்பியாவது நான் மூடுவேன்னு சொல்லணும்ல. அப்புறம் என்ன, நீ என்ன பேசுறீங்க? மதுவை திறந்து விட்டுட்டு சாராய கடை தருத்தரம் வச்சுட்டு போதை உள்ள அனுப்பிச்சிட்டு ஒரு நாட்டில் சட்டம் ஒழுங்கு நேர்மை நன்னறி ஒழுக்கம் தர்மம் இதெல்லாம் பேசுறது பைத்தியக்காரத்தனம். பெண்களுக்கு பாதுகாப்பு இதெல்லாம் கேவலம். இதெல்லாம் தன்னை மீண்டும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என பிரச்சார மேடையில் தேம்பி தேம்பி எழுத அதிமுக வேட்பாளர் தேன்மொழி. அனைவரும் ஒற்றுமையா சேர்த்து நம்ம நிலக்கோட்டையில
இந்த முறையாவது என்னை வெற்றி பெற செய்யுங்கள் என குடியாத்தம் அதிமுக வேட்பாளர் பரிதா கண்ணீர் விட்டு கதறியதால் பரபரப்பு. அனைத்து தொண்டர்களும் எனக்காக கடுமையாக உழைத்துக் கொண்டே இருக்கிறீர்கள். நாம் எடப்பாடி அவர்கள் ஆட்சி தட்டிலே அமர வேண்டுமானால் இந்த குடியாத்தம் தனி தொகுதி வெற்றி பெற்ற தொகுதியாக இருந்தால் மட்டும்தான் அங்கே ஆட்சி அமைக்க முடியும் என்பது ஒரு வரலாறு இருக்கிறது. சத்தியமங்கலம் அடுத்த வண்ணாரி மாரியம்மன் கோவில் திருவிழாவில் குண்டம் இறங்கி மத்திய இணையமைச்சர் எல் முருகன் நேர்த்திக்கடன். 2026 தேர்தலில் அவிநாசி தொகுதியில் களம் காண உள்ளதாக கூறப்படும் நிலையில் வெற்றியை ஈட்ட வேண்டுதல். தருமபுரியில் பிரச்சாரத்தை தொடங்கினார் பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி. கையில் மாம்பழத்துடன் வாக்கு சேகரித்த நிலையில் தொண்டர்கள் உற்சாகம். திருநெல்வேலி தொகுதியில் அதிமுக போட்டியிடுவதற்கு விருப்பம் தெரிவித்ததால் சாத்தூர் தொகுதிக்கு மாறினேன். நெல்லையில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டி. செல்ல பிள்ளை நீங்க சாத்தூருக்கு போறதா சொல்லிருக்கீங்க, என்ன நடந்தது? இல்ல, எங்க இருந்தாலும் திருநெல்வேலியுடைய செல்ல பிள்ளை தானே. டெல்லிக்கு ராஜா ஆனாலும் பள்ளிக்கு பிள்ளை. இந்த மாதிரி திருநெல்வேலி தொகுதி மக்களை வாழ்நாள் உள்ள முறையில் என்றும் மறக்க முடியாது. நான் ஏற்கனவே பல முறை போட்டியிருக்கிறேன். இந்த முறை அதிமுக போட்டியிட வேண்டும் என்று கேட்டிருந்தாங்க. அதனுடைய அடிப்படையில் இன்று அதிமுக இந்த முறை போட்டியிடுகிறது. இந்திய கம்யூனிஸ்ட் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் அக்கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன். தமிழகத்தில் தேசிய கல்விக் கொள்கை 2020 செயல்படுத்தப்படாமல் முற்றிலும் நிராகரிக்கப்பட வேண்டும் என கோரிக்கை. போடி தொகுதிக்கு சென்ற ஓ பன்னீர்செல்வத்திற்கு திமுகவினர் வரவேற்பு அளித்த நிகழ்ச்சியில் விபரீதம். முன்னறிவிப்பின்றி பட்டாசு கொளுத்தியதில் கார் மற்றும் அரசு பேருந்து மீது தீப்பொறி பரவியதால் பரபரப்பு. தனது மனைவிக்கு சீட் மறுக்கப்பட்டதால் அதிமுக தேர்தல் பிரச்சார கூட்ட மேடையிலேயே கள்ளக்குறிச்சி அதிமுக நகர செயலாளர் பாபு ராஜினாமா. வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் தரையில் சாஷ்டாங்கமாக விழுந்து கும்பிட்டுவிட்டு ராஜினாமா கடிதம் வழங்கியதால் சலசலப்பு. அடுத்ததாக கழகத்தின் அம்மா பேரவை இணை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கலைஞர் கருணாநிதி தலை வைத்து போராட்டம் நடத்திய கள்ளக்குடி ரயில் நிலைய தண்டவாளத்தில் தலை வைத்து படுத்த மன்சூர் அலிகான். கலைஞர் அவர்கள் போட்டோ எடுத்து இந்தி பிரச்சார சபை எதிர்த்து போராட்டம் செய்தபோது இந்த கள்ளக்குடியில் இப்படித்தான் தலை வைத்து படுத்திருக்கிறார். தேர்தலில் லால்குடி தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கிய மன்சூர் அலிகான் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து பிரச்சாரத்தையும் தொடங்கினார். கொடைக்கானல் வில்பட்டி பஞ்சாயத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் 10 நாட்களாக குடிநீர் வழங்கவில்லை. கோவில்பட்டி பஞ்சாயத்து அலுவலகத்தை முற்றுகையிட்டு கிராம மக்கள் போராட்டம்.
தனிப்பட்ட முறையில விக்கிறாங்க. என்னென்ன கேட்டா ஊர்ல பொதுமக்கள் கேட்டா அவ்வளவுதான் தண்ணி வருது, அங்க தண்ணி இல்ல, தண்ணி பஞ்சம்ன்றாங்க. கேட்டா இப்ப எல்லா சைடு வந்து வெளியே திருட்டுத்தனமா விக்கிறாங்க. காட்டேஜுக்கு அப்படி கேட்டா வந்து கோயில் காரணம் சொல்லிடுறாங்க. கோயிலுக்கு பார்த்தா கோயில்ல தண்ணி யூஸ் ஆகிறது இல்ல. கோயில் ஏப்ரல் 1 முதல் சுங்கச்சாவடிகளில் ரொக்க பரிவர்த்தனை முறை முழுவதுமாக ரத்து. காஞ்சிபுரம் திட்ட இயக்குநர் அலுவலகம் அறிவிப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் பூக்களின் விலை 2 மடங்கு அதிகரிப்பு. நாளை பங்குனி உத்திர திருவிழா நடக்க இருப்பதால் 1 கிலோ பிச்சிப்பூ 2000 ரூபாய்க்கும் 1 கிலோ முல்லைப்பூ 1800 ரூபாய்க்கும் விற்பனை. டெல்லி சர் கங்காராம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சோனியா காந்தி டிஸ்சார்ஜ். காய்ச்சல் காரணமாக அனுமதிக்கப்பட்ட நிலையில் குணமடைந்து வீடு திரும்பினார். முன்னாள் டென்னிஸ் வீரர் லியாண்டர் பயஸ் பாஜகவில் இணைந்தார். மேற்குவங்க சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு. ஆந்திர மாநிலம் நெல்லூர் மாவட்டத்தில் சரக்கு ரயில் தடம் புரண்ட விபத்து. மீட்புப் பணிகள் நடந்து வருவதால் பல ரயில்களின் போக்குவரத்து பாதிப்பு. தமிழகத்தில் அடுத்த 7 தினங்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு.